வணக்கம். இன்றைக்கி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். இடியாப்பமும் வித் தேங்காய் பாலும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இடியாப்பத்துக்கு அரிசி நான் வீட்டில் அரைச்ச மாவே தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பெசரி எடுத்துக்கிட்டேன். இந்த மாவு சும்மா ஒரு முறுக்கச்சியில் போட்டு நம்ம புளியிற அளவுக்கு இருந்துட்டால் போதும். சுடுதண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இடியாப்பம். அதனால் நான் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டேன். சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வாக்கில் நம்ம அதை மூடி வச்சிடலாம். டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம அடுத்தது கொஞ்சம் 10 நிமிஷம் இப்போ ஊறிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம புழிஞ்சால் போதும். ஒரு தட்டு நெப்பம் இருந்துச்சுன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. நல்லா பாருங்கள், நான் ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் கொஞ்சம் புழிஞ்சு வச்சுருக்கேன். அது 10 நிமிஷம் வேகம் காட்டி அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த அரை மூடி தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட நான் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏன்னா ஏலக்காய் வாசம் வரணும் இல்லையா, அதுக்காக நான் ஏலக்காவை 2 போட்டிருக்கேன். அதை நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து சர்க்கரை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லை நம்ம ஒயிட் சர்க்கரை சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா இது ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு நான் புழிஞ்சேன்னா ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்காய் பாலும் கலந்துட்டேன். இப்போ இந்த தேங்காய் பாலும் மாதுளம்பழமும் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.